கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் ஒரு கிருபையாய் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாள் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலேயும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நாம் காண்கிற ஒரு காட்சி உண்டு. பாருங்கள், இறந்து போன ஒரு எலி சாலையில் கிடந்தால் காகங்களுக்கு எப்படி தெரியும் என்று தெரியாது, உடனே அது பறந்து வந்துவிடும். காரணம், தனக்கான ஆகாரம் அந்த சாலையில் கிடக்கிறது என்பதை அது கண்டுபிடித்து விடுகிறது. ஆண்டவர் இதை ஒப்புமையாக சொல்லுகிற வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்று சொல்லுகிறார். இப்படி சொல்லுவேன், தனக்கான ஆகாரம் எங்கே இருக்கிறதோ அங்கே பறவைகள் வந்து சேர்ந்துவிடும். அது யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை எதற்கு ஒப்புமையாய் சொல்லுகிறார்? தன்னுடைய வருகைக்கு ஒப்புமையாய் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வருகையில் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. அதற்குத்தான் இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். கழுகின் ஆகாரம் பிணம். ஆகாரம் இருக்கிற இடத்திற்கு கழுகு தன்னாக பறந்து வந்துவிடும். அதுபோலவே நமக்கு ஆகாரம் யார்? நம்முடைய இரட்சகராகிய இயேசு, வார்த்தையாகிய கிறிஸ்து. ஸோ கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே சேருவக்குரிய அந்த நிலை அந்த நாளில் நம்மில் உண்டாகிவிடும். கிறிஸ்து மத்திய ஆகாயத்துக்கு வருகிறார் என்றாலே நம்மை அறியாமல் நம்முடைய இருதயமானது, ஆத்துமாவானது அவரை சந்திக்க ஆயத்தப்பட்டுவிடும். அதைத்தான் தன்னுடைய வருகைக்கு உதாரணமாக கழுகையும் பிணத்தையும் சொல்லுகிறார். ஆகவே என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்குங்கள். உங்களுக்கான ஆகாரம் மத்திய ஆகாயத்திற்கு வரப்போகிறது. ஆகாரமாயிருக்கிற வார்த்தையாகிய கிறிஸ்து சீக்கிரமாய் வெளிப்பட போகிறார். அந்த ஆகாரத்தை புசிக்க, சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலேயும் உம்முடைய பிள்ளைகளுடைய வார்த்தையில் கேட்டிருக்கிறார்கள். உம்முடைய வருகைக்கு இவர்கள் ஆயத்தப்பட, இயேசுவை சந்திக்க அவர்கள் ஆயத்தமாயிருக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவிச்சு இந்த நாளை அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.